நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. விளக்கம். உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நின்றிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து, 3 பேர் பலியான பரிதாபம். விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. துத்திப்பட்டு பகுதியில் விடுதலை கட்சியினர் போராட்டம். செமஸ்டர் வினாத்தாள் குளறுபடி, பல்கலைக்கழக அலட்சியத்தை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து இன்று பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவுவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சீர்கேட்டால் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை, அலட்சியத்தை தோலுரித்து காட்டுகிறது. பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. அது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது. அந்த விசாரணையும் முறையாக நடக்க வேண்டும் என்றார். மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துவதில் குளறுபடிகளை செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பேப்பர் கொடுத்தல் ஏற்பட்ட பிரச்சனை, தேர்வை தள்ளி வச்சு நடத்தினாங்க. அதன் பிறகு இப்போது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு கேள்வித்தாளை கொடுத்து சாதாரணமாக அதை டீல் பண்ணி அதுக்கப்புறம் நடத்தலான்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை தாண்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் 1.5 ஆண்டு காலமா விசி நியமிக்கல, ரிஜிஸ்டர் நியமிக்கல, செக் டிராயிங் பவர் உள்ள நம்முடைய ஃபைனான்ஸ் ஆபீசர் நியமிக்கல, எல்லாமே இன்சார்ஜா போட்டிருக்காங்க. பல பேரை வேலைக்கு வைக்கிறதுக்கு பணம் வாங்கின்னு உள்ள வச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல வேலைக்கு வச்சவங்களை பூரா விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததற்கு சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரோவில் குயிலாபாளையம் பகுதியை சேர்ந்த செந்தில், குணசீலன் மற்றும் கடப்பேரிக்குப்பத்தை சேர்ந்த சரண்ராஜ் 3 பேரும் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் நேற்று இரவு புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதியில் தங்களது பணியை முடித்துவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வாகனத்தை செந்தில் ஓட்டிக்கொண்டு இரவு 10 மணியளவில் புதுச்சேரி துத்திப்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதி உள்ளனர். இதில் மூவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் 3 பேரின் மரணத்திற்கு துத்திப்பட்டு, சேதராப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களே காரணம். விதிகளை மீறி சாலைகளின் இருபுறமும் கனரக வாகனங்களை நிறுத்தியதால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பலமுறை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மீது புதுச்சேரி அரசு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை முதல் குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தியும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் பாக்யராஜ், கிறிஸ்துராஜ், பாண்டியன், சிரஞ்சீவி, சுபாஷ், சுந்தர்ராஜ், விஜயா, சத்யவாணி, பிரியா, மாரியம்மாள், பரமசிவம், சிபி உட்பட 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் துத்திப்பட்டு சாலையில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் பதவிக்கு IFS அதிகாரி சத்தியமூர்த்தி பரிந்துரை செய்துள்ளதாக பாஜக எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி தலைநகர் டெல்லியில் ஆட்சி பிடித்துள்ளது. இதற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் பாஜகவினர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சிவசங்கரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புதுச்சேரியில் பாஜக தலைவர் பதவிக்கு IFS அதிகாரியான சத்தியமூர்த்தியின் பெயரை பரிந்துரை செய்துள்ளோம். அவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக தனது IFS பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரை மாநில தலைவர் பதவிக்கு தேர்வு செய்தால் நல்லது. அவரது பெயரை தாங்கள் பரிந்துரை செய்துள்ளோம். இருப்பினும் பாஜக மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அவர் தெரிவித்தார். கட்சி மேலிடம் என்ன முடிவு பண்ணதோ அதுக்கு நான் கட்டுப்படுவோம். ஏற்கனவே இந்த ஊரில் நம்ம ஒரு IFS ஆஃபீஸர் ஒருத்தர் இங்கேருந்து மிஸ்டர் சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து MP எலெக்ஷனுக்காக அவர் ரிசைன் பண்ணியிருக்கு. MP எலெக்ஷனில் அவர் போட்டி போட வேண்டியது. அப்புறம் நம்ம அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தனால அது மறுக்கப்பட்டது. இப்போ அவர் கட்சி தலைவராக கட்சி தலைமை எடுத்துக்கிறதா ஒரு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ இருக்கிற கட்சி தலைவர் நம்ம செல்வகணபதி சார் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்குறதுனாக்கா நாங்கள் அவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்னென்னா அந்த பாண்டிச்சேரியில் அவர் பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் மத்திய அரசுடைய அத்தனை ஸ்கீமையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு கடமை போய் இருக்குது. அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தா 20 நபருக்கு ஒரு நபர் அந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறாங்க என்பது மிகவும் குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ அவரை கட்சி மேலிடம் வாய்ப்பு கொடுத்தா அது நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். மற்றபடி கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நாங்கள் எல்லாரும் கட்டுப்படுவோம். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு 12 மணி இயங்க கலால்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் காவல்துறை அனுமதித்த நேரத்தை விட விடிய விடிய ரெஸ்டோ பார்கள் இயங்கி வருகிறது. இதனை கண்டித்து புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அனுமதித்த நேரத்தை விட கூடுதலாக இயங்கும் ரெஸ்டோ பார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சாலையோர வியாபாரிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்தனர். ஆய்வாளருக்கு உதவி ஆய்வாளருக்கு மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் பள்ளியின் பழைய கை கழுவும் சிமெண்ட் சுவர் இடிந்து காயமடைந்த மாணவர்களை மருத்துவமனையில் பார்த்து ஆறுதல் கூறி சேதமடைந்த சுவரையும் பள்ளி கட்டிடத்தையும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் பார்வையிட்ட அவர் கூறும்போது, புதுவை சட்டசபை கட்டுவதற்கு 100 முறை டெல்லி சென்று 600 கோடி செலவில் சட்டமன்றம் கட்டப்படும் என்று அறிவித்த சபாநாயகர், சொந்த தொகுதியில் நாளைய எதிர்காலம் மாணவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பள்ளி கட்டடங்களை புனர் அமைக்காதது ஏன்? புதுவை அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் புதுவை மாநிலத்தில் பாதிப்படைந்துள்ள அனைத்து பள்ளிகளையும் புனரமைப்பு செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் புதிய கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலி பத்திரம். பாஜக வழக்கறிஞர் உதவியுடன் 50 கோடி ரூபாய் இடத்தை அபகரிக்க முயற்சி. பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார். புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரை சேர்ந்தவர் முகமது ஹிட்ரித். இவரது மகன் முகமது ஹனீப் இவருடைய மனைவியான ஹதிஜா ரவிக்கு சொந்தமான இடம் அரியங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ளது. இந்த இடத்திற்கு அரசின்
BBA அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் 4 பிரிவாக பிரித்து கடந்த 2008 மற்றும் 2011ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்து விட்டார். இடத்தை பெற்ற தனியார் நிறுவனம் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து விட்டனர். இதில் கட்டி முடிக்கப்படாத இடத்திற்கு வங்கியில் அடமானமாக வைத்து பணம் பெற்றுள்ளது. இந்த பணத்தை அவர்கள் செலுத்தாததால் SARFSI ACT மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏலத்திற்கு வந்தது. இந்த ஏலத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் வங்கியிடமிருந்து ஏலத்தின் மூலம் அந்த இடத்தை வாங்கிவிட்டார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை இடத்தை விற்பனை செய்த கோலாஸ் நகரை சேர்ந்த முகமது அனீப் தற்பொழுது பொது இடமாக உள்ள 40,000 சதுர அடி இடம் பொது இடத்திற்கு அருகில் உள்ள ஐயப்பனுக்கு சொந்தமான 22,000 சதுர அடி இடம் மாற்றம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 10,000 சதுர அடி இடம் என 72,000 சதுர அடி இடத்திற்கு 2019ஆம் ஆண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரமாக பதிவாளர் அலுவலகம் மூலம் அவருடைய மனைவி மற்றும் சகோதரர்களுக்கு போலி பத்திரம் மூலம் தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டார். இந்நிலையில் முகமது அனீப்பின் ஆதரவாளரான பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி தனது ஆட்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் போலி பத்திரம் மூலம் தனது ஆட்களுடன் புகுந்து தகராறு செய்ததுடன் அடாவடியில் ஈடுபட்டு சொத்தை அபகரிக்க முயற்சி செய்து உள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஐயப்பன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் புகார் அளித்து இதுநாள் வரை இவரது மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து உள்ளார். இந்நிலையில் இன்று மீண்டும் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவி அடியாட்கள் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து மீண்டும் ஐயப்பன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து 50 கோடி மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக வழக்கறிஞரின் செயல் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். காரைக்கால் வட்டார வளர்ச்சி துறை மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக புதுவை மாநில ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளை ஆட்சியர் வழங்கினார். பின் பேசிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து செயல்களிலும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும். மேலும் தற்போது அனைத்திலும் பாலின வேறுபாடுகள் இன்றி சமமாக இருக்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது நமது கடமையாகும் என்று அறிவுறுத்தினார். மேலும் இப்பேரணியில் நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி மாணவர்கள், வட்டார வளர்ச்சித்துறை, சுய உதவிக்குழு மகளிர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அறிஞர் அண்ணா கலை கல்லூரி வரை சென்றனர். மத்திய அரசின் மாணவர் விரோத பட்ஜெட்டை கண்டித்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் UGC சார்பில் கொண்டு வந்த கல்வித்துறை சாராதவர்களை துணைவேந்தராக நியமிக்கும் முயற்சியை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனி சட்டம் இயற்ற வேண்டியும், புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்க நெறி வகுப்புகளை கொண்டு வந்த மாணவர்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில தலைவர் உதயராஜ் தலைமை தாங்கினார். கவிநிலவு, வேணி, பூஜா, முகிலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு தொடங்கி வைத்தார். பல மருத்துவர்களையும் இன்ஜினியர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கிய இப்பள்ளி புத்தக படிப்போடு செயல்திறன் அறிவையும் ஒட்டுகின்றது. மாணவர்களிடையே அறிவுத்திறனையும் இக்கால மாணவர்கள் வருங்கால தூண்களாக மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளிகளாகவும் திகழ வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சியை நடத்தி வருகின்றது.
இந்த மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் என பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சுமார் 730 படைப்புகளை படைத்தும் பார்க்க வந்த சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களிடம் படைப்பின் ஆற்றலை முன்மொழித்தும் அசர வைத்தனர். அவர்கள் படைப்புகள் முறையே அறிவியலில் சுகாதார முறை, கனிப்பொறி, காய்கறி மற்றும் பழங்களின் வகைகள், நீர் சுழற்சி முறை, காற்றாலை, மிருக காட்சி சாலை, சாலை விதிகள், சூரிய குடும்பம், உணவின் முக்கியத்துவம், முதலுகள்ளி, தகவல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து சாதனங்கள், எலும்பு கூட்டின் அமைப்பு, எரிமலை குழம்பு, இதயம், நுரையீரல் இவற்றின் செயல்பாடுகள் போன்ற தலைப்புகளில் தத்தம் படைப்புகளை கொண்டு வந்த அவர்கள்தான் அறிவியல் பிரம்மா என்பதை நிரூபித்தனர். பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி, பறவையின் கூடு, பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப், மழைநீர் சேகரிப்பு, புவி வெப்பமயமாதல், மாசு கட்டுப்பாடு, மின்சார காந்தம், மின்சார தகடு, சூரிய குடும்பம், ஜேசிபி, டான்சிங் பால்ஸ், அமிலமழை போன்ற படைப்புகளை படைத்திருந்தனர். இயற்கையை பயன்படுத்தி கொசு ஒழித்தல், விபத்துகளை தடுக்கும் முறை, ராக்கெட் பாதுகாப்பு அமைப்பு, தானியங்கு மின்சாரமணி, பூகம்பத்தை முன்கூட்டியே அறியும் கருவி, ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் தயாரித்தல், கடலையில் இருந்து மின்சாரம் தயாரித்தல் போன்ற பல அற்புத படைப்புகளை உருவாகி இருந்தனர். மேலும் கணித பிரிவில் எண்களின் உருவாக்கம், விரிவாக்கப்பட்ட வடிவம், வரிவகைகள், ஆர்டினல் எண்கள், பின்னம் மற்றும் வகைகள், வடிவங்கள், சமச்சீர் தரவு கையாளுதல், வரைபடத்தின் வகைகள், வட்டத்தின் பகுதிகள், ஜியோமெட்ரியின் விதிமுறைகள், பிதாகொரஸ் தேற்றம், வெளிப்புற கோணம், வட்டத்தின் பகுதி, இயற்கணித அடையாளங்கள் போன்ற தலைப்பில் படைப்புகளை கொண்டு வந்து வைத்திருந்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் கணத்தியாகு அவர்களால் சிறந்த படைப்புகள் வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அறிவியல் மற்றும் கணித கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். அறிவியல் கண்காட்சி சிறப்பாக அமைய பெற்றோரின் ஒத்துழைப்பும் காரணமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் மாடலிங் துறையை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல மாடலிங் நிறுவனமான ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா கடலூரில் சென்ற ஆண்டு நடத்திய பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா 2024 நிகழ்ச்சியின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த ஆண்டு ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா மாநிலங்களுக்கு இடையேயான பிரைட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா சீசன் 2 என்ற மாடலிங் போட்டி புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஃபேஷன் மாடல்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் இளம்பெண்கள் மற்றும் ஆடவர்கள் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என நிகழ்ச்சியின் சுற்றுக்கு ஏற்றவாறு உடைகளை அணிந்து தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அட்டம் கிரியேஷன்ஸ் அவர்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் நடைபெற்றது. நிகழ்ச்சி குறித்து ஃபேஷன் ஃப்ராக் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர்கள் ஜனார்த்தனன் மற்றும் ஜெயசித்ரா அளித்த பேட்டியில், மாடலிங் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே இல்லாமல் சினிமா விளம்பர படங்களுக்கான நுழைவு வாயிலாக அமைவதால் இன்றைய இளைஞர்கள் மாடலிங்கை நோக்கி வருகின்றனர். இந்தியா அளவில் மாடலிங் துறை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக மாடலிங் துறையை நேசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருவார்கள் என நம்புகிறோம். அப்படி ஆர்வமுடன் நம்புவர்கள் மாடலிங் துறையில் வெற்றிகரமாக பிரகாசிக்க அனைத்து உதவிகளையும் எங்கள் நிறுவனம் அளிக்கும் என்று கூறியுள்ளனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம், சாஷ், சில்வர் காயின்ஸ் மற்றும் கிஃப்ட் ஹேம்பர்கள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அசோசியேட் ஸ்பான்சராக ஜெனிஃபர் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் நிறுவனர் ஜெனிஃபர், கிஃப்டிங் பார்ட்னராக எம்ஏ ஹேண்ட்மேட் ஃப்ரூட்ஸ் மற்றும் கேஎஸ் பியூட்டி பார்லர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் மீடியா பார்ட்னராக எஸ் மீடியா செயல்பட்டது. ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எதிராக உள்ளது. தொடர்ந்து புதுச்சேரி மக்களுக்கு எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இடம்பெறாத நிலையில் மக்களை வஞ்சித்துள்ள பாஜக அரசை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சிலை எதிரே துவங்கிய பிரச்சாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி நகர கமிட்டி செயலாளர் ஜோதிபாசு தலைமை தாங்கினார். சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் பிரசாத்தை துவக்கி வைத்து பேசினார். நேரு வீதி, காந்தி வீதி வழியாக ஈஸ்வரன் கோவில் அருகில் நிறைவடைந்த பிரச்சாரத்தில் கட்சியின் மூத்த தலைவர் முருகன், செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், சீனிவாசன், கொளஞ்சியப்பர், கலியமூர்த்தி, சத்யா, மாநில குழு உறுப்பினர்கள் மதிவாணன், சரவணன் உட்பட திரளான பங்கேற்றனர். முன்னதாக பிரச்சாரத்தில் ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சித்துள்ளதை விளக்கும் வகையில் முழக்கங்களை எழுப்பி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.
நரம்பை கிராமத்தில் சீரமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை துணை ஆட்சியர் திறந்து வைத்தார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை கிராமத்தில் உள்ள பழைய சமுதாய நலக்கூடம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் சிஎஸ்ஆர் ஃபண்டு ரூபாய் 13 லட்சத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாவு கொட்டாரு ஆல் சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை ஆட்சியர் அங்கித் குமார் கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். கோத்ரேஜ் நிறுவனத்தின் பொது மேலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன், வருவாய் ஆய்வாளர் தமிழமுதன், கிராம நிர்வாக அதிகாரி ரகுநாதன் மற்றும் கோத்ரேஜ் நிறுவனத்தின் மண்டல அதிகாரி குமரகுருபரன், தர கட்டுப்பாட்டு அதிகாரி குமரகுரு, உற்பத்தி பிரிவு கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கிராம பஞ்சாயத்தார்கள் சார்பில் துணை ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து பழக்குடைகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிராம பஞ்சாயத்து தலைவர் திருமுருகன், துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் சுரேஷ், துணை செயலாளர் யோகநாதன், பொருளாளர் சுபாஷ் மற்றும் உறுப்பினர்கள் சின்னமணி, சரண்ராஜ், வல்லாத்தான், குகணேஷ் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் தலைமையில் நவீன் ஏற்பாட்டில் முத்து, சதீஷ், சுகன், அறிவு, ராஜசேகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு உடனடியாக இருப்பதாக கூறி முழு ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வள்ளிக்குடி வன்னியர் குல சத்திரிய திருமண தகவல் மையத்தின் 23வது ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக செயல்பட்டு வரும் வள்ளிக்குடி வன்னியர் குல சத்திரிய திருமண தகவல் மையத்தின் 23வது ஆண்டு துவக்க விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருமண தகவல் மையத்தின் நிறுவனரும் வன்னியர் சங்கத்தின் கௌரவ தலைவருமான ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க தலைமை அலுவலகம் முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வள்ளிக்கொடி வன்னியர் குலசத்திரிய திருமண தகவல் மையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. 27க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தேசத்தின் தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்துள்ளது. இதன் மூலம் தலைநகரில் பாஜக ஆட்சி அமைய உள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ரிச்சர்ட், ஜான்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் திரளாக பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. காயிதே மில்லத் பேரவை சார்பில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில மாவட்ட இளைஞர் அணி இணைந்து நடத்திய அன்னதானம் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணை செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீமின் முன்னிலையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணை செயலாளர் சம்சுதீன், மாநில துணை செயலாளர் முகமது ரஃபீக், மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரியாப்,
மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி மொய்து மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரசு பள்ளியின் சுவர் இடித்து விழுந்து காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை பாமக மாநில அமைப்பாளர் கணபதி சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் மதில் சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மருத்துவமனைக்கு நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநில அமைப்பாளர் கணபதி, புதுவை மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது. பள்ளியிலேயே பணிபுரிகின்ற ஆசிரியர்களும் ஊழியர்களும் கட்டிடத்தின் தன்மைகளை ஆராய வேண்டும். உடனுக்குடன் அரசாங்கத்திற்கு மேல் அதிகாரிகளும் தகவல் தெரிவித்து பழுதுபட்ட கட்டிடங்களை மதில் சுவர்களையும் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். அந்த பள்ளியில் உள்ள குழந்தைகளை அருகில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டும். இதுபோன்ற சம்பவம் இனி வரும் காலம் நடக்காத அளவுக்கு இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். பாமக தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி, நகர இளைஞர் சங்க மாநில செயலாளர் பிரதீப், வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிரத்தினம், நயினார் மண்டபம் எஸ்.ஜி. வேலு, தினேஷ் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள், கிராமத்தினர் அப்போது உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நின்றிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து, 3 பேர் பலியான பரிதாபம். விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. துத்திப்பட்டு பகுதியில் விடுதலை கட்சியினர் போராட்டம். செமஸ்டர் வினாத்தாள் குளறுபடி. பல்கலைக்கழக அலட்சியத்தை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.